எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல factorial calculation using recursion function recursive function யூஸ் பண்ணி ஒரு factorial calculation program எப்படி C ல implement பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So first factorial calculation னா அதனுடைய functionality நம்ம மேனுவலா தெரிஞ்சுக்கணும். So இப்போ for example 5 factorial அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய மேனுவல் அர்த்தம் என்னதுன்னா 5 into 4 into 3 into 2 into 1 which is equal to 5 4s are 20 20 into 360 60 into 2 120 இதுதான் வந்து 5 factorial ஓட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மேனுவலா நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற இதை போட போறோம். ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ள போவோம். ஸோ டர்போ சி ஓபன் பண்ணிக்குவோம். ஃபைல்ல போய் நியூ So எப்பயும் போல நமக்கு தேவையான ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸ். So include studio.h hash include onio.h. Okay. So main function start பண்ணிவோம். So void main. First variable declaration. ஸோ நம்ம எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னு ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை கெட் பண்றதுக்காக ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட் கிளியர் ஸ்கிரீன், பழைய அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக. ஸோ இதுவுமே நான் ரிப்பீட்டட் ப்ராசஸா கொண்டு வரது போறதுனால லேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் printfல நம்மளுடைய ப்ரோக்ராமோட நேம் /n/t/t. நம்ம ப்ரோக்ராமோட நேம் வந்து ஃபேக்டோரியல், இது சும்மா டிசைனிங் பர்பஸ்க்காக தான், கால்குலேஷன் யூசிங் ரிகர்ஷன். நெக்ஸ்ட் ஒரு printfல கீழே ஒரு அண்டர்லைன் போட்டோம்னா அண்டர்லைன் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இன்புட்டை கெட் பண்ணணும். ஸோ யூசர் என்ன சொல்றோம்னா என்டர் தி நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு, ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது ஒரு இன்டீஜர் நம்பருங்கனால %d போட்டுக்கிறேன். யூசிங் ஸ்கேன்எஃப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னன்ற வேரியபிள்ல அந்த கொடுக்கக்கூடிய நம்பரை கெட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்பயும் பண்ற நார்மல் ப்ராசஸ். ஸோ இது வந்து நான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நான் சொன்னதுனால ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுவோம். எந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டைப் வந்து நான் இன்டீஜர்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல ஒரே ஒரு இன்டீஜர் வேல்யூ வரப்போகுது. ஸோ இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ண போறோம். ஸோ இதுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஜீரோவா இல்லாம இருக்கணும். ஜீரோவா சப்போஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு கண்டிஷனை வச்சு செக் பண்றோம். ஸோ இஃப் n = ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் 1. ஏன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 0 1 நமக்கு வரும். ஸோ அதனால ரிட்டர்ன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நினைக்கலாம் இந்த பிரேசஸ் போடாம இந்த பிராக்கெட்ஸ் போடாம நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பிகாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது தான் பிராக்கெட் இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ எல்ஸ்ல வந்து ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வர்ற நம்பர், அந்த நம்பர் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n-1.
இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த பார்ட் தான் என்னதுன்னா recursive function. because இங்க என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, n into factorial of n minus 1 அப்படிங்கறப்ப இந்த factorial அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அகைன் கால் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா. இந்த factorial இந்த factorial இந்த factorial factorial. சோ once again திரும்ப கால் ஆகிட்டே இருக்கு. கரெக்ட்டா? சோ நீங்க இதுதான் வந்து recursive, the function which calls itself. இது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற ப்ராசஸ் நடக்குது பாத்தீங்களா. சோ இந்த ப்ராசஸ் தான் recursive function அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க கேட்கலாம், இது என்ன சார் அப்ப ரிப்பீட்டட் ஆகிட்டே போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, அதுக்கு தான் இந்த கண்டிஷன். சோ ஒன்ஸ் ஒரு கட்டத்துல வந்து இந்த என்னோட வேல்யூ 0ன்னு வரும்போது 1ன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் காலிங் வந்து அங்க ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை முதல்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம கால் பண்ணணும்ல. சோ அது வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல தான் கால் பண்ண முடியும். சோ அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம கால் பண்ணும்போது சோ ஃபங்க்ஷனோட நேம் ஃபேக்டோரியல் பிராக்கெட்ல நம்ம வாங்கின இன்புட். சோ இங்க ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்னாவும் ரிசல்ட் வந்து ஃபங்க்ஷன் எங்க இருந்து காலாச்சோ அங்கேயே ரிட்டர்ன் ஆயிடும். சோ அதை நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஃபேக்ட். சோ அந்த வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ ஃபைனலா ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். So printf /n/t factorial of %d. so அது என்ன நம்பர்னு சொல்றதுக்காக அந்த %d போட்டிருக்கேன். is இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கான %d. so அப்ப factorial of இந்த %d என்னதுன்னா நம்ம கொடுக்கிற நம்பர், இந்த %d வந்து ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட். சோ ஃபைனலா கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து ஃபேக்ட்ங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ go to semicolon. ஓகே, சோ திரும்ப அகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த process-ஐ ரிப்பீட் பண்ணனுமான்னு கேட்க போறேன். சோ do you want to continue? 1 means yes, 0 means no. சோ அவங்க 1 or 0 கொடுப்பாங்க. சோ நான் அதை வந்து நான் கெட் பண்ணணும். சோ scanf யூஸ் பண்ணி %d அத ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணணும். சோ அந்த வேரியபிளுக்கு நான் வந்து சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ இங்க ampersand choice அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகே, சோ and then நம்ம அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு if கண்டிஷன் போட்டு அந்த சாய்ஸ்ங்கிறதுல equal to 1 இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், go to அகைன் அந்த லேபிளுக்கு போ சொல்லி இந்த ப்ராசஸை திரும்ப ரிப்பீட் பண்ண வைக்கணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல் கால்குலேஷன் யூசிங் a recursive function. சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை சேவ் பண்றதுக்கு, இந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போய் சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நேம் ஏதாவது வச்சுக்குவோம். சோ இப்போ நான் facto.c சோ சேவ் பண்ணிட்டோம். இப்ப ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே கம்பைல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கம்பைல். சோ எந்த எரருமே இல்ல. நெக்ஸ்ட் ரன். சோ இப்போ நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். சோ 120. that's it. factorial of 5 வந்து 120 வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 ன்னு கொடுக்குறேன். சோ இப்போ 6 கொடுக்குறேன். சோ 720. that's it. இவ்வளவுதான் வந்து ஈஸியான ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி போடுற ஃபேக்டரியல் கால்குலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியான வே. சோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன்.